நித்யாவோட நான் 2019ல் வந்து 2020ல் வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல். ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து. ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை அது பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனது அது. அப்போ 2 பேரும் ஏதாவது ஒரு நல்லா எல்லாம் சேர்ந்து போய் இது ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணதாக பெரிய சந்தோஷம். படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பண்ண எல்லா படத்துலையும் அப்படி தான் நினைக்கிறேன். நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் நித்யா. ஏன்னா அது சும்மா வந்தோம், இது சீனு, இது டயலாகு, ஓகே இது கோரியோகிராஃபி, இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை. அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ, இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ, டைரக்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் நித்யா. இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி.